எப்போ லவரை பிடிச்சி குடும்பஸ்தனா மாறி இந்த சிங்கிள் வாழ்க்கைக்கு குட் நைட் சொல்ல போறீங்க? தெரியல, சார்லாம் இருக்காரு அதுக்கப்புறமா பேச்சுலர் இருந்து அப்புறம் ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. சூர்யா சார் பற்றி நான் சொல்லணும். நெஞ்சம் மறப்பதில்லை தெலுங்குக்கு நான் பேசியிருக்கேன் அவருக்கு. ஆமாம் சார், என்னன்னா ஹியூமன்லி பாசிபிள் இல்லை. ஒரு தடவை பண்ணதுக்கே மூச்சு வாங்கிடுச்சு எனக்கு. அப்புறம் மனுஷனா விடலாம் அப்படின்ற மாதிரி. குடும்பஸ்தன் இந்த படத்தில் வந்து உங்கள் மாமனுக்காக இங்கேயும் அங்கேயும் அடிச்சு போய் சேவலை பிடிச்சிட்டு வந்து கடைசியில் கொடுத்து வெந்திருக்கு ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கா? முன்னாடி அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இல்லை டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அந்த அலக்கழைத்தல் இருக்குல்ல, முக்கியமாக நம்ம செஞ்ச வேலைக்கு தான் காசு கேட்குறோம், ஆனால் தரமாட்டாங்க. இங்கே வா நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணு அப்படிம்பாங்க. அப்புறம் நான் ஒரு தடவை அப்படி நடந்திருக்கு. நான் Kanan Ravi Group presents Tour and Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Salem RR Biryani, Super App, the co being Pothis, Engludia Print Partner, The Hindu, Theatrical Partner, ANR Cube Virtual Production. Radio Partner, Hello FM, Printing Partner, RS Graphics, Refreshment Partner, Sri Krishna Sweets, PR Partner, V for You, Photography, Wonder Visuals, Hospitality Partner, Park Alensa, Medical Partner, Apollo Hospitals. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. அடுத்த விருதை S.J. சூர்யா சார் கூட சேர்ந்து வழங்குவதற்காக ஆனந்தா சுரேஷ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். And Bhuvana Ramesh அவர்கள், the Managing Director of Park Alensa Group of Hotels, அவங்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். வெரி வெரி வார்ம் வெல்கம். எந்த கேட்டகரி எந்த வார்டு யாருக்கு போக போகுதுன்னு வாங்க பார்த்துக்கலாம். மணிகண்டன் துரோணாச்சாரியாரை தொலைவில் இருந்து பார்த்து மட்டுமே வித்தை கற்றுக்கொண்டவன் ஏகலைவன். அப்படி சினிமாவில் எந்த பின்னணியும் இல்லாமல் அதை பார்த்து பார்த்து வித்தை கற்றுக்கொண்ட தமிழ் சினிமாவின் ஏகலைவன் இவர். இந்த தலைமுறையில் வாசிப்பனுபவம், இலக்கிய பரிச்சயம் உள்ள ஒரு சில நடிகர்களில் இவர் முக்கியமானவர். கமலஹாசனின் தீவிர ரசிகரான இவரும் அவரைப் போலவே கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு என சினிமாவின் பல துறைகளிலும் பரிமளிப்பவர். மிமிக்ரி என்ற கலை ஒருவரை போல் அப்படியே பேசி காட்டுவதல்ல, அது அவர்களை அப்படியே உள்வாங்கி அவர்களாகவே வெளிப்படுத்தும் ஒரு கடினமான கலை. அக்கலையின் விற்பனர் இவர். கதாநாயகனாக உருவான பின்னரும் கூட முன்னணி கதாநாயகர்களின் கடைசி நேர டப்பிங் பேட்ச் ஒர்க்குகளுக்கு இவரை விட்டால் வேறு ஆட்கள் இல்லை என்ற நிலைதான் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மிமிக்ரியில் இவருக்குள்ள அசாதாரண ஆற்றல் தான். மிமிக்ரி தாண்டி இவர் ஒரு சிறந்த திரைக்கதை வசனகர்த்தா. விக்ரம் வேதா என்ற கனமான படத்தை தாங்கி நின்ற வசனங்களின் பிதாமகன் இவர். இன்றும் விக்கிபீடியாவை பொறுத்தவரை இவர் ஸ்கிரீன் ரைட்டர் தான். ஒரு படைப்பாளியாக இருப்பதனால் தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்களின் தன்மை அறிந்து அந்த பாத்திரமாகவே மாறிவிடும் இயல்பு இவருக்குள் ஊறிப்போன ஒன்று. ஒரு கலைஞனின் சிறப்பு அவன் வேடமிட்டிருக்கிறான் என்று தெரியாமல் இருப்பதுதான். அதற்கு சிறந்த உதாரணம் ஜெய்பீம் படத்தில் இவர் ஏற்றிருந்த ராஜா கண்ணு கதாபாத்திரம். இவரின் ஒவ்வொரு படங்களும் தனித்த கதையம்சங்களோடு இருக்கும். குட் நைட், லவ்வர், குடும்பஸ்தன் என இவரின் சமீபத்திய படங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு பாத்திர அமைப்புகளோடு உருவானது. அந்தந்த பாத்திரத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை தகவமைத்துக் கொள்வதில் நீருக்கு இணையானவர் இவர். இவர் இயக்கிய குறும்படம் நரை எழுதும் சுயசரிதம். திரையுலகின் தலைமுறைகள் நரை கூடி கிழப்பருவ மேய்கையில் அடுத்து எவர் இந்த தமிழ் திரையுலகின் சுயசரிதத்தை தொடர்ந்து எழுதுவது என்ற பதட்டம் எல்லோருக்கும் ஏற்படுவது இயல்பு. அவ்வாறான பதட்டங்களை தணித்து தொடர்ந்து பார்வையாளர்களுக்கும் படமெடுப்பவர்களுக்கும் நம்பிக்கையூட்டி எழுதி நடித்து இயக்கி மக்களை மகிழ்விக்கும் இந்த தலைமுறையின் நம்பிக்கை நாயகனுக்கு Touring Talkies presents Frame and Fame Awards 2026. Best Actor Male Jury Manigandan.
மணிகண்டன் சார், பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நீங்க வின் பண்ணும்போது பர்சனலான வின்னாக தோணுது. இன்னைக்கு இன்னும் ஸ்பெஷலாக அந்த வின்னா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த, நான் சொல்ற மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் ஆக்டர் எஸ்.ஜே. சூர்யா சார் கையால் அந்த விருது நீங்கள் வாங்கினது. உங்களுடைய முகத்தில் ஒரு ஒளி இருக்கு, நெட்டில் அந்த சீக்ஸில் ஒரு ஷைன் இருக்குல்ல, அது இங்கேருந்து சந்தோஷமாக இருந்தால் தான் அது வரும். அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கட்டும். 16 செல்வங்கள் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கட்டும். மீண்டும் உங்களுடைய மணிகண்டனுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். எவ்ரிபடி டுகெதர். தேங்க்யூ, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து என்னால் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். பட் ஆனால் நான் சித்ரா சாருக்கு ஃபோன் பண்ணும்போது, சார் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சின்ஸ் அவர் அவ்வளோ தூரம் என்னை தேடி வந்து இப்படி இன்வைட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபோன் காலில் கூட சொல்லியிருக்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக அவர் மேலே இருக்க மரியாதையின் காரணமாக நான் இதை எப்படியாவது இங்கே வந்தே ஆகணும் முடிவெடுத்து தான் வந்தேன். அதே போல் இங்கே இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்த விதமும் சரி, இங்கே வந்திருந்து விருது பெற்ற அவர் விருது அளிக்க வந்திருந்த அத்தனை பேரும் அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கங்கிறது வந்து நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுது, நம்ம எப்படிலாம் நடந்துக்கிட்டால் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் எத்தனை பேர் கூட வருவாங்கங்கிறது. ஸோ முதல்ல அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் ரொம்ப நன்றிகள். அண்ட் சூர்யா சார் பற்றி நான் சொல்லணும் என்னென்னா, இத்தனை அளவுக்கு அந்த டைனமிசம் வந்து ஒரு பெர்ஃபார்மருக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம நிறைய தடவை வந்து ஒரு டைனமிக்கான பர்ஃபார்மன்ஸை, ஹெவி டியூட்டி ஆக்டிங்கை வந்து நிறைய வெஸ்ட்டில் நிறைய பேர் ஜிம் கேரியை போல் எத்தனையோ பேரை பார்த்து வியந்திருப்போம். பட் நம்ம ஊரில் இதை வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக அதே சமயம் கன்வின்சிங்காக பண்ணுறதுக்கு எங்கள் ஊர்லேயும் ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த அவார்டு எனக்கு கொடுத்ததுக்கு. பெரிய நான் சாருக்கு வந்து நிறைய படங்களில் வந்து என்ன சொல் தெலுங்குலலாம் நிறைய மிஸ்ஸிங்ஸ் எல்லாம் அவருக்கு இருந்திருக்கும். அந்த சமயத்தில் நான் அவருக்காக குரல் கொடுத்துருக்கேன். நெஞ்சம் மறப்பதில்லை தெலுங்குக்கு நான் பேசியிருக்கேன் அவருக்கு. ஆமாம் சார். ஸோ ரொம்ப பெரிய ஆமாம் பேசுங்க. இல்லை தெரியும் நீங்கள் கேட்பீங்கன்னு, பட் நான் எனக்கா கேட்டேன், அவங்களுக்கு தான் கேட்டேன். அக்கா இல்லைக்கா, நான் அது வந்து என்னன்னா ஹியூமன்லி பாசிபிள் இல்லை. ஒரு தடவை பண்ணதுக்கே மூச்சு வாங்கிருச்சு எனக்கு. நான் அப்புறம் மனுஷனாக வரலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இட் ரிக்வயர்ஸ் ஸோ மச் எஃபர்ட் சார். அமேசிங் சார், அமேசிங் சார். அது இருக்கு, ஆனா இல்ல மட்டும் ஒரு தடவை எனக்காக இல்லை சார், உங்களுக்காக கை தட்டா தானே சார் அவர் பேசுவாரு. சார் இல்லை இல்லை சார், அதுதான் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்த விதமும் சொல்கிறேன். எந்த பெரிய பாரபட்சமும் இல்லாமல் பெரிய பெரிய ஆக்டர்ஸும் இருந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி அப் அண்ட் கம்மிங்கான ஆக்டர்ஸுக்குமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். குடும்பஸ்தன் இந்த படத்தில் வந்து உங்கள் மாமனுக்காக அங்கேயும் அடிச்சு போய் சேவலை பிடிச்சிட்டு வந்து கடைசியில் கொடுத்து வெந்திருக்கு ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அந்த டைமில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வெந்திருக்கு ஆனால் வேணான்னு சொல்கிற தருணங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கா சமீப காலத்தில்? ஆக்சுவலாக நிறைய சமயங்களில் நடந்திருக்கு. நீங்கள் என்னென்னா, முன்னாடி அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இல்லை டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது அந்த அலக்கழைத்தல் இருக்குல்ல, முக்கியமாக நம்ம செஞ்ச வேலைக்கு தான் காசு கேட்குறோம், ஆனால் தரமாட்டாங்க. இங்கே வா நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணு அப்படிம்பாங்க. அப்புறம் நான் ஒரு தடவை அப்படி நடந்திருக்கு. நான் ஃபைவ் லைட்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது கோடம்பாக்கத்தில், அங்கே வந்து அவர் இருந்தார், என்னை வந்து வர சொன்னார். அப்போ வந்து என்கிட்ட ஏதோ ரொம்ப கம்மி தான் ஷேர் ஆட்டோக்கு இருந்தது. ஸோ ஐ ஹேட் டு வாக் நடக்கிறேன். மதியம் ஒரு 1:30 மணி. அப்புறம் நடந்து முடிச்சுட்டு அவர் சொல்கிறார், நான் கிளம்பிட்டேன், நான் வெயிட் பண்ணேன், நான் கிளம்பிட்டேன் அப்படின்றாரு. இப்போ நான் திருப்பி வாக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு நடந்துட்டு தான் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி தானே போகணும், தாண்டி தான் வர போகிறோம். ஓகே, எப்போ லவரை பிடிச்சி குடும்பஸ்தனாக மாறி இந்த சிங்கிள் வாழ்க்கைக்கு குட் நைட் சொல்ல போகிறீங்க? தெரியல, சார்லாம் இருக்காரு அதுக்கப்புறமா. இப்படி சார் எப்படிலாம் உங்களை முன்னோடியாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இந்த சின்ன பையனோட வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையோட முடிவில் தான் சார் இருக்குது. நான் நிச்சயமாக நடக்கும்போது நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுவேன். சார் அதுக்கு என்ன சார் சொல்வீங்க? பேச்சுலராக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இந்த வெங்கட் பிரபு பாட்டி மாதிரி வெங்கட் பிரபு சம்பவம்னு சொல்லிடலாம். அன்றே கணித்தார் விபி. சரி, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.